நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு யூடியூப் ஊடகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த யூடியூப் ஊடகங்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த வேண்டுகோள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகள்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேண்டுகோள் என்னன்னு சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சிகளின் பிள்ளைகளையும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் ஏதாவது பேசிவிட்டால் உடனடியாக அந்த சேனலை கலைத்து ஒரு வீடியோ போடுவது நாம் தமிழர் கட்சியின் வழக்கம். சீமானை பற்றி ஏதாவது பேசிவிட்டாலோ, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை பற்றி ஏதாவது பேசிவிட்டாலோ, இல்லை கட்சிகளை பற்றி ஏதாவது பேசிவிட்டாலோ, அந்த ஊடகங்களை பற்றி, அந்த யூடியூப் சேனலை பற்றி பல்வேறு விமர்சனங்களை வைக்கின்ற நாம் தமிழர் கட்சி ஊடகங்கள், நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல்கள் செய்வதெல்லாம் சரிதான் என்று நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் அவர்களையெல்லாம் விட்டுவிடுகிறீர்கள். அவர்களெல்லாம் பேசுவது நியாயம்தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாம் தமிழர் கட்சி பற்றி, நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு யூடியூப் சேனல், நாம் தமிழர் கட்சி யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிற நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நான் சொல்கிற ஒரு நபரை பற்றி நீங்கள் வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் சொல்கிற யூடியூப் சேனல் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ஏன்னா அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படியோ சீமானை பற்றி தவறாகவும், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை பற்றி தவறாகவும் பேசுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை பற்றி கொச்சையாக பேசுகிறார்கள். சீமானை அவனை இவனை குடிகாரன், சீமானை அரசியல் தெரியாது, சீமான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சீமான் பற்றி பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம சீமானுக்கு பின்னாடி போகிறோம். நாடாளுமன்ற தொகுதியில், அதாவது 2024 தேர்தலில் 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த 36 லட்சம் பேரும் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பற்றிலாம் நீங்கள் எந்த வீடியோவுமே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த செய்தி நான் போடுறேன். தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி பற்றி தப்பாக பேசுகிற ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் நீங்கள் விமர்சித்து ஒரு வீடியோ போடுகின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நான் ஒரு சேனலை சொல்கிறேன், அந்த சேனலை பற்றி விமர்சித்து போடுங்கள். ஏன் அந்த சேனலை பற்றி விமர்சித்து போட மாட்டேங்கிறீங்க? அந்த சேனலை பற்றி ஏன் விமர்சித்து போட மாட்டேங்கிறீங்க? அந்த சேனலில் எப்படி பேசுகிறாங்க? நாம் தமிழர் கட்சி ஒரு மேடை போட்டு சீமான் அவர்கள் பேசும்போது உட்கார்ந்து சீமானை பேச்சை கேட்கின்றவர்கள் எல்லாமே முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மக்களே முட்டாளுங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பின்னால் போகிறீங்க எல்லாருமே முட்டாள், சீமான் பேச்சு கேட்குற மேடையில் உட்காந்துருக்குறீங்க எல்லாருமே முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற ஒரு இரண்டு சகோதரர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, இது எப்படி ஏற்றுக்கிறீங்க? அதாவது நீங்கள் அவர்களை விமர்சித்து எந்த வீடியோவும் போடாமல் இருக்கிறதுனால அவங்க பேசுகிறதெல்லாம் சரியாகும் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறீர்களா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாருமே முட்டாள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எல்லாமே முட்டாள்னு சொல்லி அந்த வீடியோவில், அந்த யூடியூப் சேனலில் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன காரணம் எனக்கு ஒன்றும் புரியல. எத்தனையோ பேர் விமர்சித்து போடுறீங்களே யூடியூப் சேனலில், நீங்கள் ஒரு கலாய்க்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை, அது ரொம்ப நல்லது தான். ஆனால் நான் சொல்கிற யூடியூப் சேனலில் ஒரு 2 பேர்த்தையும் ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் எதுவுமே கலாய்ச்சி பேச மாட்டேங்கிறீங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலை பற்றி ஏதாவது விமர்சனத்தை அடிக்கடி நீங்கள் போட வேண்டிய வீடியோ போடுங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது, அவர் அடி முட்டாள், அவர் அரசியல் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்து பேசுகிறாங்க. அதனால் அவங்கள பற்றி ஒரு ஏதாவது வீடியோ நீங்கள் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கொஞ்சம் பார்த்துக்குங்க. யார் 2 பேர் அப்படின்னா, ரோஸ்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சு நடத்துகிறாங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு நடத்தினாவே அந்த சேனலில் போய் பார்த்திங்கன்னா அந்த 2 பேரும் செம்மையாக கலாய்க்கிறாங்க. அது எப்படி இருந்தால் எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அவர் தான் சொல்லுவோம். நன்றி.